நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலுக்காக அரசு பணியை தாரை வார்க்கும் இந்த முன் உதாரணத்தை நேற்றைய தினம் தொடங்கி வைத்திருப்பதால் இப்போது தமிழ்நாட்டிலே ஒரு ஆச்சரியம் தொடங்கி இருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சி தலைவரிடமிருந்து பல்வேறு நிலைகளிலே உயிரிழந்த குடும்பங்களின் வாரிசுகளுக்கு இழப்பீடாக அரசு பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருவதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது. மன்னன் எவ்வளியோ அவ்வளியே தான் இந்த மக்கள் என்ற பழமொழிதான் நமக்கு இப்போது வழிகாட்டுகிறதோ என தோன்றுகிறது. இப்போது என்ன கோரிக்கைகள் நம்முடைய தமிழகத்திலே 8 திசைகளும் எழுந்து வருகிறது. கோவை குண்டுவெடிப்பிலே கொல்லப்பட்டோர் குடும்பங்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு இழப்பீடாக அரசு பணி வழங்க வேண்டும். மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த வாரிசுகளுக்கு இழப்பீடாக அரசு பணி வழங்க வேண்டும். 1987 ஆண்டு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்திலே சுட்டுக் கொல்லப்பட்ட சமூக நீதி தியாகிகளின் வாரிசுகளுக்கும் அரசு வேலை இழப்பீடாக வழங்க வேண்டும். மழை வெள்ளத்தால் தமிழகத்தில் ஏற்படும் பேரிடர் காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கும் சுனாமி போன்ற பேரிடர்களின் காலங்களிலே நிலச்சரிவு, சுனாமி, பெருவெள்ளம், பெருமழை, தொடர்மழை இது போன்ற பேரிடர்களால் ஏற்படும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் வாரிசுகளுக்கு இழப்பீடாக அரசு பணி வழங்க வேண்டும். அதோடு பல்வேறு காலகட்டங்களிலே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு பணி வழங்கி வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்திட நம்ம முதல்வர் விஜய் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை 8 திசைகளுக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. யார் கொடுத்த ஆலோசனையோ இது நமக்கு தெரியாது. தாவேகா கட்சியிலே விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் இறந்தவர்களுக்கு 1 கோடி அல்ல, 5 கோடி அல்ல, 10 கோடி கூட தாவேகா கட்சி நிதியாக கொடுத்திருந்தால் இது யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இருந்திருக்காது. எல்லோரும் நம்ம முதல்வர் விஜய் அவர்களை தன்னை நம்பி வந்தவர்களை கரையேற்றுவதற்காக 10 கோடி நிதி வழங்கி இருக்கிறார் என்று பாராட்டு பத்திரம் நாமும் கூட வாசித்திருப்போம். அதுல எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் அரசு அதிகாரிகளை சந்திக்க மாட்டேன், அரசு அலுவலர்களை, IAS அதிகாரிகளை எல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதை சொல்ல விரும்பினாலும் விஜயின் பவர் சென்டராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டதாக செய்தி வருகிறது. அரசு அலுவலகத்திலே ஆலோசித்திருந்தால் உருப்படியான ஆலோசனைகளை சொல்லி இருப்பார்களோ என்னவோ. ஆனால் விஜயின் பவர் சென்டராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி போன்றவர்களுக்கே இந்த ஆலோசனைக்கான வெளிச்சம் இதனால் தமிழகத்தில் இளைய சமுதாயத்தின் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறது இருட்டு என்று சொல்லி இதற்கு நாம் என்ன செய்வது, எங்கே போவது, எப்படி முறையிடுவது, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் நினைத்ததுதான் சட்டம், அவர் நினைத்ததுதான் விதி, அவர் நினைத்ததுதான் நடக்கும். அது அதிர்ஷ்டத்தால் வந்த அரியணை என்பதனாலே அரியாசனத்தின் ஆட்டம் தொடர்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.